ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா. தேவி சரணம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இதில் 7ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற விஷயங்களை அறிவோம். இந்த அத்தியாயத்தில் பத்ரகாளி அவதாரத்தை பார்க்கலாம். அம்பிகையுடைய அவதார உத்தேசத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். துஷ்டர்களை நிகிரகித்து நல்லவங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் அம்பிகை. திண்மையை நன்மை கொண்டு ஜெயிக்கலாம் என்றுதான் தேவி மகாத்மியத்தில் முக்கிய விஷயம். ரிஷி ராஜாவிற்கு தேவியின் கதையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். சும்பனால் நியோகித்த அசுரர்களாகிய சண்டனும் முண்டனும் நாயகன்மாராகிய சைன்யத்தை நயித்தார்கள். யானை, குதிரை, தேர், காலால் என்ற படைகளோடும் சைன்யம் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டார். அவர்கள் சூலம், பட்டிசம் என்ற ஆயுதங்களை தெரித்திருந்தார்கள். தேவியை பார்த்ததும் நான் தான் முதல்ல அவளை பிடித்திழுத்து கொண்டு வருவேன் என்று மனதில் ஓரோருத்தரும் நினைத்து கொண்டு தீர்மானம் பண்ணி கொண்டு யாத்திரையானார்கள். ரொம்ப கஷ்டமில்லாமல் எளிதாக தேவியை பிடித்து கொண்டு வர முடியும் என்று கனவு கண்டார்கள். தங்கம் போல் காண்கின்ற இமயமலையின் மேலே சிம்ஹத்தின் மேல் சிரித்து கொண்டிருக்கிறாள் தேவி. அந்த தேவியை அசுரர்கள் பார்த்தார். அகங்காரத்தினால் ஒன்று நிற்கின்ற அசுரர்கள் உடனடியாக தேவியை பிடித்து கொண்டு போவதற்காக தேவியுடைய பக்கத்தில் வந்தார்கள். சிலர் வில்லினாலும் வேறு சிலர் வாள் ஓங்கியும் தேவிக்கு உபதிரவம் பண்ணுவதற்கு தொடங்கினார். இதையே பார்த்து அம்பிகையின் முகம் கோபத்தினால் கருப்பு மஷி வண்ணமாகியது. சத்ருக்களின் மேல் குரோதத்துடன் பார்த்தாள். கோபத்தினால் தேவியின் புரிகங்கள் வளைந்து நரம்புகள் கோட்டம் தட்டியும் இருக்கின்ற தேவி கையில் வாளும் வருண பாசத்தையும் தரித்தாள். அதிகமான பயத்தை உண்டு பண்ணுகிற விதத்தில் பத்ரகாளி அவதரித்தாள். அதிபயங்கரமாகிய முகத்தினால் பத்ரகாளியாக காணப்பட்டாள். கோபத்தோடு ரௌத்ரதைதான் இங்கே காமிக்கப்படுகிறது. பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது போலுள்ள தோற்றம். கண்ட்வாங்கம் என்ற ஆயுதத்தையும் தரித்திருக்கிறாள். தலையோட்டிகளால் கோர்த்துண்டாக்கின மாலையும் புலியுடைய தோலும் தரித்திருந்தாள். ரொம்பவும் பயம் உண்டு பண்ணுகிறது போல் அதிபயங்கரமாகிய உடம்பினால் காணப்பட்டாள். அடிக்கடி வாய் துறந்து வாய்க்குள்ளே நாக்கை ஆட்டிக்கொண்டிருந்தாள். அதிபயங்கரமாகிய இரத்த வண்ணத்தில் குழிந்து கண்களால் காளியாக காணப்பட்டாள். ஹூம்கார் சப்தத்தை பண்ணிய போது 4 திக்குகளிலிருந்தும் முழக்கத்தோടെ துவனி முகங்களில் ஸ்தலனம் உண்டாக்கும் விதத்தில் சக்தியாக சப்தத்தை புறப்படுவித்து கொண்டு பத்ரகாளியாக அவதரித்தாள். அதிவேகத்துடன் பாய்ந்து வருகின்ற அசுரர்களை கீழே தள்ளி போட்டு தேவசத்ருக்களாகிய அசுர சைன்யத்தை முழுவதும் பக்ஷித்தாள். யானையின் கூட நிற்கின்றவனையும் தோட்டியை பிடித்திருக்கிறவனையும் படன்மார்களையும் மணிகள் மற்றும் சேர்ந்திருக்கிற யானையையும் தேவி தன் வாய்க்குள்ளே ஆக்கினாள். இதுபோல் குதிரைகள் கூட இருக்கின்ற சாரதிகளையும் ரதங்களையும் வாய்க்குள்ளில் எடுத்து எறிந்தாள். அதே வாய்க்குள்ளிலிட்டு சவச்சு கொண்டு ஒரு அசுரனை தலைமுடியில் பிடித்து சுழற்றி எறிந்தாள். காலினால் சவுட்டியும் நெஞ்சினால் இடித்தும் கொன்றாள். மகா அசுரன்மார்கள் பிரயோகித்த மகா அஸ்திரங்களையெல்லாம் தேவி கோபத்துடன் வாய் பிளர்ந்து வாய்க்குள்ளே ஆக்கினாள். அவையெல்லாம் கடித்து சவச்சு துப்பினாள். சிலரே பக்ஷித்தாள், சிலரே தலையடித்து கொன்றாள், சிலரே வெட்டி கொன்றாள். கண்ட்வாங்கம் என்ற ஆயுதத்தினால் அடித்தும் தந்த்வாங்கத்தினால் முட்டி கொன்றுவிட்டாள். ஒரு க்ஷண நேரத்தில் தேவி அசுரர்களை வீழ்த்தியது பார்த்து சண்டமுண்டருக்கு அதிரூக்ஷமாகி கோபம் வந்தது. பலமுள்ளவரும் துஷ்டர்களுமாகிய அசுரர்களோடு சைன்யத்தை முழுவதும் தேவி மர்தித்தாள்.
கண்கள் சிவந்திருக்கின்ற தேவியை கோபத்தினால் அசுரர்கள் பார்த்தார். அஸ்திரங்களை தேவியின் மேல் வர்ஷித்தார். தேவியை காண முடியாதது போல் மூடினாள். முண்டாசுரன் அதிகமாக சக்கர அஸ்திரத்தினால் வர்ஷித்தான். இதனால் தேவியை முழுவதும் காண முடியாமல் ஆயிடுத்து. அசுரர்கள் பிரயோகித்த சக்கரங்கள் சூரியனை போல் அதி தேஜஸ்வினால் காணப்பட்டது. தேவியின் நிறம் கார்மேகம் போல் இருண்டதும். தேவியின் வாய்க்குள்ளே போய் சேர்ந்த சக்கரங்களை பார்த்தால் கார்மேகத்திற்குள்ளே இருக்கின்ற சூரியனை போல் காணப்பட்டது. பத்ரகாளி அதிகமான கோபத்துடன் ஒரு வாட்டி அட்டகசித்தாள். அந்த சப்தம் ரொம்ப பயானகமாக இருந்தது. பல்களை பார்க்க ரொம்பவும் பயமாக இருந்தது. மொத்தத்திலே தேவி அதிபயங்கரமாக காணப்பட்டாள். தேவி தன்னோடு வாளை உரையிலிருந்து ஊறியெடுத்து கொண்டு சண்ட முண்டாசுரன் நோக்கி பாய்ந்து சென்றாள். அவன் தலையை பிடித்து தலையை அறுத்தாள். அந்த சமயத்தில் சண்டாசுரனோட சகோதரனான முண்டாசுரன் தேவியை கொல்வதற்காக தேவி நேரே பாய்ந்து வந்தான். தேவி கண்ட்வாங்கம் என்ற ஆயுதத்தினாலே அவனையும் வதித்தாள். இந்த காட்சியை பார்த்து அசுரர்கள் பயத்தினால் ஓடி ஒளித்தார்கள். பத்ரகாளி நிகிரகித்த அசுரர்களோடு தலைகளை கையில் பிடித்து எடுத்துக்கொண்டு அதிபயங்கரமாகி அட்டகசித்தாள். அதையும் எடுத்து காளியுடைய ஆவாச பூமியில் எத்திச்சேர்ந்து சண்டிகா தேவியிடம் இப்படி சொன்னால், யுத்தம் என்ற ஒரு யாகம் ஆரம்பிச்சிருக்கு. சண்ட முண்டாசுரனோடு தலைகளை இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதையே நசிப்பித்தாலும். சண்டிகாதேவி காளியிடம் சொன்னால், ஹே காளி, நீ என்னோடு ஆக்ஞப்பிரகாரம் சண்ட முண்டாசுரனை நிகிரகித்து அவர்களின் சிரசை என் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாய். அதனால் இன்று முதல் உன்னை எல்லோரும் சாமுண்டி என்று அழைப்பார்கள். உன் பேரில் நீ ரொம்ப பிரசித்தியாக இருப்பாய். வேண்டியவர்க்கு அனுகிரகம் பண்ணி கொண்டும் இருப்பாய் என்று வாழ்த்தினாள். 7ஆம் அத்தியாயம் முடிவடைந்தது. 8ஆம் அத்தியாயத்தில் முனி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். எல்லாவர்க்கும் நன்றி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.